ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் மகனுக்கு திருமணம் செய்து வைக்க போகிறீங்களாங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு தான். இந்த பதிவை நீங்கள் ஏன் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த பதிவுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் புதிதாக பையனுக்கு திருமணம் செய்ய போகிறீங்கன்னு அர்த்தம். இந்த பதிவு முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயம் கிடைக்கலாம் இல்லையா? எல்லோரும் சொல்கிற விஷயமே இருந்தால் கூட அதில் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கலாம். அதனால் இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்க்க விரும்புவீங்க. அதனால் கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். திருமணம்னாலே ஆயிரக்காலத்து பயிர்னு பெரியவங்கள்லாம் சொல்லி வச்சுருந்தாங்க. ஆனால் இன்று ஆயிரக்காலத்து பயிர் இல்லைங்க. அன்றாட வாழ்க்கையை நிறுத்துறதே இன்றைய இளைய தலைமுறையினருக்கு பெரிய பாடாக இருக்குது அப்படின்னு சில வாழ்க்கை முறைகளை சொல்லலாங்க. இப்போ ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, உங்கள் மகனுக்கு திருமணம் முடிச்சிட்டா உடனே தனி கொடுத்தனம் அமர்த்தி விடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. உங்கள் கூட பிறந்த சொந்த அண்ணன் அந்த மாதிரி பொண்ணே கல்யாணம் பண்ணியிருந்தா கூட அவங்க வீட்டுக்கு அவங்க மருமகள் தானுங்க. அந்த மாதிரி இருந்தால் கூட அத்தை பாசம் உறவு கொஞ்ச நாள் நல்லா இருக்குங்க, அப்புறமே இதாகிடும். இது நடைமுறைக்கு சாத்தியம்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் எல்லோரும் கூட்டு குடும்பமாக தான் வாழ்ந்தோம். அப்புறம் மருமகள் அது போலவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம மகனும் மகளும் சரிங்களா, அவங்களுக்குன்னு நிறையா எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், எய்ம்ஸ் இருக்கலாம், அவங்க ஏதாவது நிறைவேற்றணும்னு ஆசை இருக்கலாம். நீங்கள் நம்ம அந்த காலத்தில் நிறைய விட்டு கொடுத்துட்டு வாழ்ந்தோங்க. ஆனால் இன்றைய தலைமுறையினரும் அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அவங்க தயாராக கூட இல்லைன்னே சொல்லலாங்க. ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் எப்படி நமக்கு அதாவது வயதானவர்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்க வேணும் அப்படின்னு என்ன இருக்குதோ, அதே போல இப்போ வர மருமகளுக்கெல்லாம் வந்த உடனேயே குடும்பம் அவங்களோடது, அந்த குடும்பத்தை அவங்க தான் நிர்வகிக்க வேணும் அப்படின்னு ஆசை இருக்குதுங்க. அது தப்பு இல்லைங்க. ஆனால் அப்படி தனி கொடுத்தனமாக விட்டும் போது அவங்களுக்குள்ளார வர பிரச்சனை அவங்களே தீர்த்துக்கிற மாதிரி இருக்கணும். யாரோடைய தலையீடும் இல்லாமல் இருக்கணும். அப்போ குடும்பம் உடையாமல் இருக்கணும். அதனால் இந்த மாதிரி தனிமையாக அவங்க விட்டுடும்போது அவங்க ஆசையெல்லாம் நிறைவேறும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் பிறக்குங்க. ஆசை நிறைவேறாமல் இருக்கும்போது தான் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும். சரிங்களா? எல்லா பெண்களுக்கும் தனி கொடுத்தனம் போகணும்னு ஆசை இல்லைங்க. சில பேர் தான் ஆசைப்படுறாங்க. அதில் தப்பு இல்லைங்க. தனி கொடுத்தனம் சென்றால் சுதந்திரமாக இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கூட்டு குடும்பத்தில் சுதந்திரம் இல்லாமல் இருக்கலாங்க. ஆனால் ஒருவருக்கு விட்டு கொடுத்து போயிட்டு அந்யோன்யமாக இருக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன் அப்படி இருக்கணும், அவங்களுக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் இன்றைய இளைய தலைமுறையினருடைய எண்ணங்கள்னு சொல்லலாம். அது தனிப்பட்ட கருத்தாக கூட இருக்கலாம், இல்லை எல்லாரும் கூறுறது தான். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் இப்போ மிகவும் மாறி இருக்குங்க. இன்றைய காலகட்டத்தில் எல்லாத்துக்கும் போட்டி போட்டு ரொம்ப காம்படிஷனில் குழந்தைங்களை வளர்த்த வேண்டியதாக இருக்குது. ரொம்ப அறிவோடு வளர்த்த வேண்டியதாக இருக்குது. அப்புறம் நிறைய ஃபைனான்சியலாக சந்திக்க வேண்டியதாக இருக்குது. 2 பேரும் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. அதில் எல்லாம் தப்பே கிடையாதுங்க. அதனால் கூட்டு குடும்பமாக இருக்கும்போது சில சின்ன சின்ன விஷயம்லாம் அவங்களால செய்ய முடியாமல் போயிடலாம். அது சின்ன சின்ன விஷயத்துக்கு ஏங்குற பெண்களும் இருக்காங்க. அதாவது என்னென்னா, தன் கணவனை ஆசையாக கட்டி பிடிச்சிக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுடைய தட்டத்தில் சாப்பிடணும், இதெல்லாம் பெரியவங்க முன்னால் நடக்காது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படியே எல்லாம் லைஃப்பில் எல்லா டைமும் இருக்க போகிறது கிடையாது. எதிர்பார்ப்புகள் இருக்கலாங்க. அதனால் சின்ன சின்ன ஆசைகளை தனி குடும்பமாக இருக்கும்போது தான் நிறைவேற்றி கொள்ள முடியும்னு நினைக்கிறாங்க. அதில் தப்பே கிடையாதுங்க. மகனும் மருமகளும் சந்தோஷமாக வாழாமல் இருப்பதற்கு நீங்கள் காரணமாக இருக்காதீங்க. என்னன்னா, இது நடைமுறை சிக்கல்லேருந்து மீண்டு வர்றது தான். பொருளாதார ரீதியாக நன்றாக இருக்கும் பொழுது நான் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் நான் சொல்கிறதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது தான். ஆனால் ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்குங்க. உங்கள் மகனும் மருமகளும் சந்தோஷமாக இருப்பாங்கங்க. இது பொதுவான
கருத்து தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து 3 மருமகங்க, அவங்களெல்லாம் குறிப்பிட்டு சொல்லப்பட்டது கிடையாதுங்க. ஏன்னா எல்லாருக்கும் அந்த எண்ணங்கள்லாம் கிடையாது. பெண்கள் வந்து தனித்து விடும்போது அவங்க தனியாக சிந்திக்கிறது, அப்புறம் தனியாக குடும்பத்தை எப்படி மேலே கொண்டு வர்றது, படிக்கிறாங்க, நிறையா அறிவு வளர்த்துக்கிறாங்க, நிறையா வந்து பேரோட பழக முடியுது, அவங்களால ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஏற்படுத்திக்க முடியுது. நல்ல வழியில் போகும்போது நல்லது தானுங்களா. யார் அவங்களுடைய முன்னேற்றம் வந்துக்கு நம்ம தடையாக இருக்கக்கூடாது. அதனால் வந்து நல்ல வகையில் போயிட்டு அவங்க நிறையா நாலேஜ் வளர்த்துக்கும் போது, நல்லா படிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு படிச்சுட்டு வளர்த்திக்கும் போது அதுக்கு தடையாக இல்லாமல் இருக்கலாமே. சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் வந்து கல்யாணம் பண்ண போகிறீங்களா பையனுக்கு, அதனால் உங்கள் பையன் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல விட்டுருங்க. முதல்ல வந்து அவளுக்கு கணவனுங்கிற எண்ணத்தை வளர்த்துக்கோங்க. கண்டிப்பாக எந்த அளவுக்கு உங்களால் வந்து உதவி செய்ய முடியுமோ செஞ்சு கொடுத்துட்டு விலகிக்கோங்க. அவங்க வாழ்க்கையை அவங்க வாழட்டும். உங்களுக்கு மரியாதை வந்து இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து நன்றாக வந்து உதவி செய்துட்டு விலகிக்கொள்வது மிக நல்லதுங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க தான் முடிவு பண்ணணும். 3வது நபர்களுடைய தலையீடுகள்லாம் இல்லாமல் அவங்க சுயமாக சிந்திச்சு முடிவெடுக்கணுங்கிறது தான் எல்லோருடைய ஆசையும். ஆனால் இந்த காலகட்டத்தில் பெண்கள் வந்து விழித்து கொள்ளணும்னு தான் நினைக்கிறேங்க. நிறையா தலையீடுகள்லேருந்து வெளியில் வந்து குடும்பத்தை நல்லா நடத்தி போகணுன்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை இல்லையா? இன்றைய தலைமுறையினரின் அம்மாக்கள். அதனால் எல்லோருடைய வாழ்க்கைக்கோசரமும் நாம் வந்து பிரார்த்தனை செய்வோமே, வாழ்த்துவோமே. உங்கள் மகனுக்கு திருமணம் செய்கிறீங்களா? கண்டிப்பாக நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து பொருளாதார ரீதியாக நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா தனி கொடுத்தனம் வச்சுட்டு உங்களுக்கு நீங்களும் வந்து இயல்பாக சந்தோஷமாக இவ்வளோ நாள் இருந்த மாதிரி இல்லாமல் சந்தோஷமாக இருக்க ஆரம்பிங்களேன். புது வாழ்க்கையை வாழுங்களேன். கண்டிப்பாக நல்லாக வளர்க்கப்பட்ட மகன் வந்து உங்களுக்கு தேவையான பொழுது வந்து உங்களுக்கு வேண்டிய கடமைகளை செய்து தருவாங்க. பயப்பட வேண்டியதில்லை. அதனால் கண்டிப்பாக அவங்கள தனியாக விட்டு அவங்களுடைய முடிவுக்கு ஆதரவு கொடுத்து வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு மகனை பெற்றவங்களுக்கு எப்படி வந்து முன் வராங்களோ அதே போல் மகளை பெற்றவர்களும் முன் வருவாங்க. நல்ல வாழ்க்கை வந்து இன்றைய இளைய தலைமுறையினர் வந்து வாழணும்னு நான் விரும்புகிறதுல வந்து தப்பு இல்லைங்க. அதுதான் எல்லாருடைய ஆசையும் கூட. உங்களுடைய ஆசையும் அதுதானே? கண்டிப்பாக அதுதாங்க இருக்கும். கண்டிப்பாங்க இத்தனை நாளாக பையன் வளர்த்துனீங்களே, கண்டிப்பாக உங்களுக்கு அதுதான் ஆசையாக இருக்கும். பையன் மேலே வர்றது தானே. கண்டிப்பாக வாழ்த்துக்கள்ங்க. நல்லா கல்யாணம் பண்ணிவிட்டு சீரும் சிறப்பமாக இருக்க வாழ்த்துக்கள்ங்க உங்கள் மகனுக்கு.